பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னு தவிர ஒரு கடையை எடுத்ததாக சரித்திரம் இல்லை. ஏன்னா நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு கடை எடுக்கிறதுக்கே முடியாத பட்சத்தில் அரசாங்கம் படிப்படியாக கடை எடுத்துருக்குமா? நம்பிக்கையே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு உதாரணமே. ஏன்னா படிப்படியா எடுக்கிறோம்னு சொன்ன கனிமொழி அக்கா இன்னைக்கு ஒரு கடையை கூட எடுக்க முதல் கையெழுத்து வேற அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இளம் விதவைகள் வேற சொல்லியிருக்கிறாங்க. டாஸ்மார்க்கால இளம் விதவைகள் அதிகமாகறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டமே பண்ணாங்க. எடப்பாடியார் ஆட்சியில இருக்கும் போது, எதிர்கட்சியா இருக்கிற போது ஒயின் ஷாப்பை மூடணும், அதுக்காக அவங்க வீட்டு முன்னால கருப்பு கொடியை வச்சு கட்டி நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதே போல அவங்க ஆட்சி வந்த பிறகு என்ன பண்ணணும்? அவங்க அன்னைக்கு கடைபிடிச்சதை இன்னைக்கு பண்றாங்களா? அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? விதவைகள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா? கணவன்மார்களை போதைக்கு அடிமையாக்கி எல்லாரும் சாவடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சாவடிச்ச பிறகு இவங்க ஆட்சியை பண்ணி என்ன பண்ண போறாங்க? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு தேர்தல் தான் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு மறுபடியும் அந்த 505 போல இன்னும் 5005 கூட வாக்குறுதி கொடுப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, பொங்கல் ஒரு இனம், அதாவது வருஷம் வருஷம் நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். 5 வருஷமும் நம்ம பொங்கல் கொண்டாடிட்டு தான் இருந்தோம். ஆனா என்ன பண்ணாங்க? ஒரு 2 வருஷம் 1000 கொடுத்தாங்க, 2 வருஷம் காசே கொடுக்கல. அன்னைக்கெல்லாம் பொங்கல் கொண்டாட வேண்டாமா? ஆனா இந்த வருஷம் மட்டும் என்ன பண்ணாங்க? 3000 கொடுத்தாங்க. எதனால? தேர்தலுக்காக மட்டும்தான். உண்மையா அதுதான். ஒரு அரசாங்கம் எந்த ஒரு செயல்பாடும் கொண்டு வந்தாங்கன்னா வருஷம் ஃபுல்லா பண்ணும். வருஷம் வருஷம் ஒரு பொங்கல் திருவிழா பண்றாங்க, 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த 5 வருஷமும் 1000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு உதாரணம். ஆனா 2 வருஷம் பொங்கல் காசு இல்லை, 2 வருஷம் 1000, இன்னைக்கு 3000. முதல்ல சிந்திக்கணும். அதே போல நீங்க தேர்தலுக்காக 1000, 2000, 5000 இல்ல 10000 கூட கொடுக்கட்டும். நம்ம வீட்டுல உள்ளவங்க ஒரு தொழிலுக்கு போனாங்கன்னா இன்னைக்கு குறைஞ்சது 500ல இருந்து 1000 வரைக்கும் இன்னைக்கு சம்பாதிப்பாங்க. நம்ம சம்பாதிக்கிற காசு மாசம் 15,000ல இருந்து 30,000 வரைக்கும் கண்டிப்பா நம்மளால சம்பாதிக்க முடியும். ஆனா 500, 1000, 5000 கூட கொடுக்கட்டும். 5000 கொடுத்துட்டு என்ன பண்ண போறாங்க? 60 மாசம் 5 வருஷம் நம்மளை வந்து அடிமையாக்கி இதை விட கேவலமா பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா எத்தனை ஆயிரம் கொடுத்தாலும் வாங்கிடுங்க. உங்க கையில தான் இருக்குது. நம்மளுடைய அடுத்த தலைமுறை பெண் குழந்தைகளுக்கும் சரி, கணவன்மார்களுக்கும், நம்ம பெரியவங்களுக்கும் போதைக்கு அடிமையாகாமல் இருக்கணும்னா உங்க கையில தான் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கைன்றது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அதே போல வருங்காலத்தில் மது போதையை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியும் அதன் கூட்டணி கட்சிக்கும் வாக்களித்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற மாநிலத்தில் மதுக்கடையே கிடையாது. மதுக்கடையே கிடையாம இன்னைக்கு நிர்வாகம்